வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுவோன்னு பார்க்குறேன். தோசையை சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ஏங்க, நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்ட்டு யாருக்கும் வீடியோவில் காட்டுறதுக்காக வீடியோ கிடையாது. என்னை மாதிரி பொம்பளைங்க கொஞ்சம் கஷ்டத்தில் சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு சுயதொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் வீடியோ. அதை விட என்னை விட கஷ்டப்படுற பொம்பளை நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் புருஷன் துணை இல்லாமல் எந்த துணையுமே இல்லாமல் பிள்ளைகளை காப்பாற்றுற தாய் குழந்தை நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு அம்பிட்டு பேருக்கும் தெரியாது. என்ன, நான் ஏதோ இதில் ஒரு என் மயம் இதை சொன்னதை கேட்டு ஒரு வீடியோ போடுவோம், அதில் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுது. அதுக்காக நான் மட்டுமே பெரிய பிள்ளைகளை காப்பாற்றுறவோ, நான் மட்டுமே பெரிய வியாபாரத்தை பார்த்து பிள்ளைகளை குட்டிகளுக்கு குடும்பத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களாம் நடத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரலாத்தா. நான் நடத்துகிற குடும்பம் மாதிரியே எல்லாரும் சிக்கனமாக கொஞ்சம் காசுகளை பதிப்படக்க செலவழித்து இப்படி ஓட்டுனேன்னா நல்லா இருக்கும். வர்ற காலங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன எதுவும் நினச்சிக்கிறாதீங்க மனசில். கமாண்டுகளை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. யாரையும் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் தான் உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு கிடக்கேன்னு சொல்கிறதுக்காகவோ நான் வீடியோ போடலை. நான் வீடியோ போடணுன்றதுக்காகவே போடலை. என் பிள்ளை ஏதோ ஆரம்பிச்சிச்சு, நான் பேசுகிற பேச்சவங்க என் சவுண்டுக்கும் என் குரலையும் கேட்டுவிட்டு நம்ம அக்கா மாதிரி இருக்கேன், நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கேன்ட்டு தாய் குழந்தை நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டியே, அதோட ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டு கிடைக்க எல்லா மக்களும் பிடிச்சி நம்மளை பார்க்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டு கிடைக்க. வேறு என்ன, நான் உழைக்கிற உழைப்புகளை காட்டுறதுக்கு காரணம் அதே ஒரு மோட்டிவேஷனுக்கு. ஒரு 4 மனுஷன் பார்க்குறவங்க நம்மளால் எப்படி பிழைக்க போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குட்டிகளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மனம் தளராமல் வாழ்க்கையில் அப்படியும் முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சி உழைங்க அப்படின்னு சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் நினச்சிக்கிறாது. என்ன, சாப்பிட்றேன் தோசையை எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்காங்க, அதை மிச்சம் வயிறு விடுவோன்ட்டு இருக்கேன். சரி, நான் சாப்பிட்டு வந்து பேசட்டுமா? சரி, லைக் பண்ணு.